நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வேப்ப முத்துக்கள்ல இருந்து வேப்ப எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வேப்ப இலையிலேருந்து தயாரிக்கிற எண்ணெய்க்கும் அது என்ன அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. வேப்ப முத்துக்கள்ல இருந்து தயாரிக்கிறது தான் ஒரு ப்ராப்பர் வேப்ப எண்ணெயாக இருக்கும். இதுதான் வந்து பூச்சிகளை ஒழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்று இருக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. ஒரு வேப்ப முத்துக்கள் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வேப்ப மரம் அதுலேருந்து பழத்தை கலெக்ட் பண்ணி அதை காய வச்சு அதிலேருந்து நான் கொட்டைகளை வந்து எடுத்து வச்சுருந்தேன் சேவ் பண்ணி. நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருந்தது அப்படின்னா அந்த பழத்தை கலெக்ட் பண்ணி காய வச்சு அதை நல்லா மேலே இருக்க பல்பெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த கொட்டைகளை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடம்புல உண்மையிலே நிறைய எனர்ஜி இருக்கிற ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த எண்ணெயை தயாரிக்கலாம். இந்த வேப்பங்கொட்டை மேலே ஒரு ஓடு இருக்கும், உள்ளே வந்து காய் இருக்கும். இதை வந்து நல்லா நம்ம நல்ல சூடாகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 2 சுற்றுல எல்லாம் ஒன்றுமே ஆகலை, எண்ணெயும் வரல, ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நான் வந்து அரைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப தான் இந்த எண்ணெய் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டு நல்ல சூடாக இருக்கணும். இந்த வேப்ப முத்துக்கள் வந்து நல்ல சூடாக இருக்கணும். பழைய மிக்சி ஜார் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தெரியாதனமாக ரெகுலர் ஜார்லேயே போட்டுவிட்டேன், நல்லா கசப்பு வந்து ஏறப்போகுது. ஸோ நீங்கள் பழைய ஜாராக ஏதாவது எடுத்துக்கோங்க. நல்லா பட்டு போல் அரைக்கிற ஒரு மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க. இது நான் செகண்ட் டைம் இது ஃபஸ்ட் டைம் அரைச்சது கொஞ்சம் கோர்ஸாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பவுடர் ஆகிடுச்சு. தண்ணிலாம் சேர்த்துக்கவே கூடாது. நம்ம திரும்ப 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 விட்டு 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 நம்ம அரைச்சிக்கிட்டே இருக்கலாம். இந்த வேப்ப முத்துக்களை சூடாக இருக்கணும், நல்லா சூடாக இருக்கணும். இங்கே பாருங்கள், நான் விட்டு விட்டு அரைச்சி இந்த மாதிரி எண்ணெய் அதில் இருக்குது, நல்லாவே தெரியுது. எண்ணெய் இருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஆனால் அது எப்படி புளிய போகிறோம் அப்படின்னு தான் தெரியல. பாருங்கள், நல்லா கையில் வந்து எண்ணெய் ஒட்டுற அளவுக்கு இருக்குது. இது நான் சொன்ன மாதிரி இதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன், அதனால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. என்னோடய ஃபுல் எனர்ஜியும் நான் போட்டேங்க இதை இது பண்ணுறதுக்கு. ஆனாலும் ஒரு சொட்டு தான் வந்தது. பாருங்களேன், இப்போது வரும். கொஞ்சம் வச்சதில் வரவே இல்லை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஒரு வழியாக வந்துருச்சு பாருங்களேன். இந்த மாதிரி அமுக்க எனக்கு தெம்பில்ல, கையெல்லாம் வலிக்குது விரல்லாம். அதனால் நான் வந்து ஒரு மஸ்லின் கிளாத்தில் போட்டுட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு புது ஐடியா வந்தது, இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இதுலேயுமே கூட எனக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. கரெக்டாக அந்த கம்ப்ரெஸர் மாதிரி ஏதாவது இருந்தால் நம்ம சட்டுன்னு போட்டு அமுக்கி எடுத்துடலாமா இருக்கும். இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்லலாம் ஒரு புக்கை நல்லா பைண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வெயிட் வைப்பாங்கள்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு வெயிட் வச்சு விட்றணும். ஆனால் வருது, இந்த மாதிரி இந்த மெத்தடில் கொஞ்சம் நல்லாவே வருது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் நான் கலெக்ட் பண்ண மொத்த நீம் ஆயிலுமே. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.